வெற்றி பெற்றதற்கு சபரீசன் காரணம் என்றால் தோல்விக்கும் அவர் தானே காரணம். 2020 வெற்றி பெற்றது சபரீசனால, 2024 தோற்று போனது மட்டும் இன்ஸ்டாகிராமாலயா? தெரியல பாஸ், சம்திங் ராங். கொளத்தூர்ல உங்கள் கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் மற்ற தொகுதிகளை விடுங்க, கொளத்தூருக்கு அவர் பண்ணதை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கல, சமூக வலைதளங்களை பேசப்படுபவர்களாக வைக்கல. அப்படின்னா இது பெண் அமைப்பினுடைய முழு முதற் தோல்வி. 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாம 21 சட்டமன்றத்துக்குள்ள முடங்கி போன திமுக 2021 சட்டமன்றத்தில் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற போது எல்லோரும் காட்டிய ஒரே ஒரு முகம் சபரீசன் வேதமூர்த்தி. புரிஞ்சதா? அவர்கள் சோசியல் மீடியால வச்சு வென்றாங்கன்னா உங்க சோசியல் மீடியா என்ன செஞ்சது அதை பார்க்கணும். உங்கள்ட்ட அந்த டூல் இல்லாம நான் ஹேண்டிகேப்பா இருந்தேன், உங்கள்ட்ட அந்த டூல் வந்துச்சுன்னா ஒரு ஃபேர் பிளே நடக்கலன்னு சொல்லலாம். நீங்களும் அந்த டூல் வச்சிருந்தீங்க, அப்ப நீங்க சரியா பயன்படுத்தல. நீங்க அதிபயங்கரமா தோத்தாச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நம்ம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதை விட அடுத்த கட்டத்து போய் திமுக தலைவர் வந்து நடப்பதே திமுக ஆட்சி தான். நான் சோழப்பட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நடப்பதே திமுக ஆட்சி. என்ன எங்கள் நலத்திட்டங்கள் தானே தொடருது. அப்ப அம்மா உணவகம் தொடர்ந்து இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸா. அப்ப நடப்பதே ஏடிஎம் ஆட்சி தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி வந்து அமரர் கலைஞர் சொல்லியிருக்கார், தமிழன் வந்து வாழ மட்டையா மாறிட்டான், சோற்றால் அடித்த பிண்டமா மாறிட்டான். யாருங்க? தமிழர். அதனால ஓட்டு போடலாம் சொல்லியிருக்கு. அது வந்து அந்த வெற்றி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிடுவாங்க, அடுத்த வரி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு, திரைப்படத்துறையை ராஜ்மோகனுக்கு கொடுத்தது ஏன் என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நடிகர் விஷால். வந்து இவருக்கு ராஜ்மோகனுக்கு எல்லாம் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. அப்ப வேணா விஜய் உட்கார்ந்து சினிமா தியேட்டரா பார்த்து சென்சார் போர்டு ஆக்கி, விஜய்க்கு வந்து சினிமா சூப்பரா தெரியும், சினிமாவோட எல்லா பிரச்சனையும் பார்த்துறாரு, சூப்பர். அவருக்கு முதலமைச்சர் அனுபவம் இல்லைன்னு சொன்னா செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. ஏங்க நீங்க எம்எல்ஏவே ஆனது கிடையாது, ஏங்க நீங்க அமைச்சரே ஆனது கிடையாது, முதலமைச்சர் உட்காந்து விஷால் சொல்வாரா? இது என்ன எனக்கு புரியல. திரு விஷால் வந்து பிறக்கும் போது நடிச்சுட்டு வந்தாரா? ராஜ்மோகன் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால வரக்கூடாதா? இதற்கு முன்னாடி எவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த துறையில் இருந்திருக்காங்க சினிமாவில் இல்லாம. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. ஏதாவது ஒன்று சொல்லுமேங்கிறதுக்கான கூட. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் துவையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றி